إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அதாவது அஷேக் அத்துக்தூர் அப்துல் ஷக்கூர் முஅல்லிம் அப்ஃபாரிஹ் என்ற ஒரு அறிஞருடைய ஒரு தொகுப்பை நாம் பார்த்தோம். அதில் நாம் சென்ற வகுப்பிலே 4 ஹதீஸ்களை படித்தோம். இதில் தலைப்பு என்னவென்றால் அர்பஊன சுஆலன் அஜாப அன்ஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி அவர்கள் பதிலளித்த 40 கேள்விகள் என்ற ஒரு தலைப்பு. இதில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களைத்தான் நாம் பார்த்தோம். அதில் இன்று நாம் பார்க்க போகின்ற ஹதீஸ் 5வது ஹதீஸை நாம் பார்க்க போகின்றோம். அல் ஹதீஸுல் ஹாமிஸ் அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبئكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إنفاق الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم قالوا بلى قال ذكر الله رواه الترمذي. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இங்க அலா உஹ்பிருக்கும் என்பதை விட உனப்பிஉக்கும் என்பது கொஞ்சம் பலமான ஒரு வலுவான வார்த்தை. புரியுதா சொல்றது? ஹபர் என்றாலும் செய்திதான், நப என்றாலும் செய்திதான். ஆனால் நப என்பது அந்த செய்தி என்னது, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு நப என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அம்ம யதஸாஅலூன் அனின் நபஇல் அலீம். அப்போ அந்த நப என்பது ஒரு பெரிய செய்தி. அது போன்றுதான் இங்கு நபி அவர்கள் அலா உனப்பிஉக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, பிஹைரி அஅமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் சிறந்ததை, உங்களுடைய அமல்களில் சிறந்ததை கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்ற இந்த கேள்வி அங்கு இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் ஆர்வப்படுத்துகின்ற ஒரு கேள்வியாக, நாம் இந்த ஹதீஸை படிக்கும் போது நம்மையும் ஆர்வப்படுத்துகின்ற ஒரு செய்தி. அப்ப நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய அமல்களில் மிகச் சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதோடு நிற்கல்ல, அடுத்து அஸ்காஹா இந்த மலீகிக்கும், அப்போ உங்களுடைய அரசனிடம் மிக தூய்மையானது. அந்த அமல் எப்படிப்பட்டதென்றால் மிக தூய்மையானதாக, மிக்க பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் என்று அதனுடைய 2வது சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையான மிக சிறப்பான அமலாக அந்த அமல் இருக்கிறது, அதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா
இது ரெண்டாவது சிறப்பு. மூன்றாவது பாருங்க, வ அர்ஃபஇஹா ஃபி தரஜாத்திக்கும். அப்ப இதுல வந்து அந்த அஸ்கா அர்ஃபா என்ற வார்த்தை எல்லாம் என்னதான், அது ஒரு கூடுதலான அந்த பொருளை தரக்கூடிய வார்த்தைகள். அர்ஃபஇஹா ஃபி தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. அது வந்து என்ன செய்து, உங்களுடைய அந்தஸ்துகளையும் உயர்த்தக்கூடிய அமல். இது எத்தனாவது சிறப்பு? மூன்றாவது. நான்காவது சிறப்பு என்ன? வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ذஹபி வல் வரிக், அதாவது தங்கம் வெள்ளியை நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறப்பான ஒன்றாகவும் இது இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறான். இது வந்து இதுல எத்தனாவது சிறப்பு? நான்காவது சிறப்பு. ஐந்தாவது சிறப்பு பாருங்க, வஹைருல் லக்கும் மின் அன் தல்கவ் அதுவக்கும், நீங்க என்ன செய்றீங்க, எதிரியை சந்திக்கின்றீர்கள், உங்களுடைய எதிரியை நீங்கள் சந்திப்பதை விட சிறந்தது போர்க்களத்துல, ஜிஹாதுல. ஃபதத்ரிபு அஅனாகஹும், அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுகிறார்கள். வயத்ரிபு அஅனாகக்கும், அதாவது ஃபதத்ரிபு, நீங்கள் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுகிறீர்கள். வயத்ரிபு அஅனாகக்கும், அவர்கள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுகிறார்கள். எனவே ஷஹீத் என்ற அந்தஸ்து இல்லையா. அப்ப இதை விடவும் சிறப்பானது என்று இங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட பிறகு சஹாபாக்கள் காலு பலா, அல்லாஹ்வின் தூதரே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நமக்கு சொல்லித்தாருங்கள், அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இரண்டே வார்த்தை தான், கால திக்ருல்லாஹ், அதுதான் அல்லாஹுவை திக்ர் செய்தல், அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பான அமலை சொல்லி தந்தார்கள். அப்ப எதை விட எல்லாம் இது சிறப்பானது. எத்தனை சிறப்புகள் இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இதுல சொல்லப்பட்ட இந்த சிறப்புகள் இப்ப நாம் இதுல பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சதக்கா எடுத்தா சதக்காவுடைய எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிஹாத் எடுத்தா ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுகிறார், அதை விட ஒரு சிறப்பு இல்லை. அப்படியெல்லாம் அந்த சிறப்பான அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப இவைகள் அனைத்தை விடவும் சிறந்த ஒரு அமல் தான் என்ன? திக்ருல்லாஹ், அல்லாஹுவை திக்ரு செய்தல். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இப்ப இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலுடைய நோக்கம் என்னதான்? அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான். அப்படிதானே? இப்ப ஜிஹாதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? லிஇலாஇ கலிமத்தில்லாஹ். இப்ப ஜிஹாதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும், அதுதான் அதனுடைய நோக்கம். இப்ப தொழுகையை பற்றி நாம் பார்க்கிறோம், வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, எப்படி குர்ஆன் சொல்லுது? வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. அப்ப தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக. அப்ப தொழுகையும் என்னதான்? திக்ர் தான். தொழுகையும் என்னதான்? திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்கின்ற போது அது தவாஃப், சஅய், ஜம்ராக்கல்ல கல்லெறிதல், இந்த அமல்கள் எல்லாம் என்னதான்? இகாமத்தி திக்ரில்லாஹ். எதற்கு? அல்லாஹ்வுடைய திக்ரை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹ்வுடைய திக்ரை நிலைநாட்டுவதற்குத்தான் இந்த அமல்கள். அப்ப எல்லா அமல்கள்லையும் என்ன இருக்குது சொல்லுங்க? அல்லாஹ்வை திக்ரு செய்தல் இருக்கிறது. அப்ப எல்லா அமல்களிலும் எது இருக்கிறது? அதனுடைய நோக்கம் என்னதான்? அல்லாஹுவை திக்ரு செய்தல். இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் குர்ஆன்ல சொல்லும் போது தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல திக்ருல்லாஹி அக்பர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதை அல்லாஹ் மிகப்பெரிய திக்ராக குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாம் எந்த ஒரு அமலை எடுத்தாலும் அந்த அமலிலே எது இருக்கிறது? அல்லாஹுவை திக்ரு செய்ய. ஜிஹாதை பற்றி நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா ஜிஹாதுடைய வசனங்களை குர்ஆன்ல சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறான்? நீங்க எதிரிகளை சந்திக்கிறீங்க, களத்துல சந்திக்கின்ற போது ஃபஸ்புத்து, நீங்க என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்து அதுல வரும் என்ன? அல்லாஹுவை நீங்கள் அதிகம் திக்ரு செய்யுங்கள். அங்க அந்த ஜிஹாதுடைய அந்த களத்துல கூட, எதிரியை சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல கூட அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்க என்ன செய்யுங்க?
அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அப்ப அங்க கூட என்ன செய்யுது? அங்க கூட திக்ர் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் அதை கட்டளையாக சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அப்ப ரசூலுல்லாஹ் இதுல சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த நோக்கம் புரியுதா? என்ன எல்லா அமல்களும் அதனுடைய நோக்கம் என்னதான்? அல்லாஹ்வை திக்ர் செய்தல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்ற அந்த மகத்தான அந்த விடயம் தான் என்பதை புரிந்து. அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, திக்ர் என்று சொல்லும் போது இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப நாங்க ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் அந்த அமல்ல எல்லோரும் ஒரே சமமாக இருப்பாங்களா? ஒருவர் தொழுகையை நிலைநாட்டுகிறார். இப்ப தொழுகையில இருக்கும் போது அதில் அது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த அமலில் கூட நாம் திக்ரை அதிகப்படுத்தலாம். அப்படித்தானே? அல்லாஹ் இப்ப யாரு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, முனாஃபிக்குடைய அந்த தொழுகையில 6 அடையாளங்கள் சொல்வார்கள். முனாஃபிக்குடைய தொழுகையில 6 அடையாளங்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்ப அந்த 6 அடையாளங்கள் இப்ப நாங்க படிச்சுக்கிறோம். என்ன அடையாளங்கள்? முனாஃபிக்குடைய தொழுகையில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? அல்லாஹ் சொல்வது போன்று வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்ப இது ஒரு அடையாளம், அவர்களுடைய தொழுகையில் உள்ள ஒரு அடையாளம். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது தொழுகையில் அவங்க சொற்பமாகவே அன்றி அல்லாஹுவை நினைவு கூற மாட்டார்கள். தொழுகைக்கு வெளியாக இருக்கலாம், தொழுகையிலாக இருக்கலாம். அவர்கள் அல்லாஹுவை மிக சொற்பமாகவே அன்றி நினைவு கூற மாட்டாங்க. தொழுகையில கூட நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை என்ன செய்யலாம்? நினைவு கூறலாம். புரியுது சொல்றது? ஏன்னா அடுத்து அவர்களுடைய தொழுகையில் ஒரு அடையாளம் தான், அதாவது கோழி கொத்துவதை போன்று என்ன செய்வாங்க? அவசரமாக தொழுவாங்க. அவசரமாக தொழுவாங்கன்னா என்ன பொருள்? அங்க எது குறைவாக இருக்கும்? திக்ர் குறைவாக இருக்கும். எது குறைவாக இருக்கும்? திக்ர் என்பது குறைவாக இருக்கும். எனவே அவர்களுடைய தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? தொழக்கூடியவர் அதில் அல்லாஹுவை அதிகம் என்ன செய்யறாரு? நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். எனவே அதே போன்று பிறருக்கு காண்பிக்கக்கூடிய அந்த முஹஸ்ஸுத் என்ன செய்யும்? அந்த தொழில். இப்படி இப்ப நாங்க பார்க்கின்ற போது அடையாளங்களை சொல்வதை பார்க்கின்றோம். அது போன்றுதான் இப்ப நீங்க ஒவ்வொரு எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் அந்த வணக்கத்தை அவரவர் செய்கின்ற போது எந்த அளவு இறை நினைவோடு அதை செய்கிறார், எந்த அளவு அதை இறை நினைவோடு செய்கிறார் அப்படி என்றது கவனிக்கப்படும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களோட உள்ளத்தை நீங்க 3 இடங்களில் தேடுங்கள் என்று சொல்லுவாங்க. உங்களோட உள்ளத்தை நீங்க 3 இடங்களில் தேடுங்கள். அந்த 3 இடங்கள்ல உங்களோட உள்ளம் இருக்குதான்னு பாருங்கன்றான். அதில் ஒன்று அவர் தொழுகையை சொல்கிறார். தொழுகையில் பாருங்க உங்களோட உள்ளம் தொழுகையில இருக்குதா அப்படின்னு சொல்றார். அடுத்தது நீங்கள் குர்ஆனை ஓதும் போது உங்களோட உள்ளம் குர்ஆனில் இருக்கிறதா? அதே போன்று நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யும் போது உங்களோட உள்ளம் அந்த திக்ர்ல இருக்குதா? உங்களுடைய உள்ளம் திக்ரில் இருக்கிறதா என்று பாருங்கன்றான். அப்ப இதெல்லாம் நீங்க உங்களோட உள்ளம், அப்ப நாம் ஒரு அமலை செய்கிறோம், அமலை செய்யும் போது கூட உள்ளம் என்ன செய்து விடுது? அந்த அமலை விட்டு வேற எங்கோ சென்று விடுகிறது, வேற எங்கோ. அப்ப அந்த உள்ளம் அந்த அமலில் இருக்கும் நிலையில் செய்பவர் சிறந்தவர். யாரை விட சிறந்தவர்? அந்த உள்ளம் இல்லாதவருடைய அமலை விட அந்த அமல் என்னதான்? சிறப்புக்குரியது, உயர்வானது. புரியுது அவங்க சொல்றது? எனவே எல்லா அமல்களிலும் என்ன தாங்கி இருக்குது? திக்ர் என்பது அதில் இருக்கிறது. எல்லா அமல்களிலுமே இருக்கிறது. ஜிஹாதுல கூட சொல்லப்படுதுண்டா, ஜிஹாதுல கூட அந்த என்ன, அது ஜிஹாத் செய்யும் போது கூட இறை சிந்தனையோடு இறை நினைவோடு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதுண்டா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கடா? சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அவைகளை விட எனக்கு இந்த வார்த்தைகள் மிக விருப்பத்துக்குரியவைகள் என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். என்ன இந்த திக்ரை பற்றி சொல்றாங்க? சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அப்படியே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட எது சிறந்தது, இது சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று கூறுவதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த அமல் என்பது எவ்வளவு உயர்வானது,
எவ்வளவு சிறப்பானது என்பதை நாங்க பார்க்கணும். சில என்ன பாத்தீங்கன்னா, துஆ பிரார்த்தனை என்ற அமலை கூட சிலர் செய்யும் போது அவர் உள்ளம் அதில் இருக்காது. துஆ பிரார்த்தனை என்ற அமல், அவர் தனது தேவையை தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. தனது தேவை அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது கூட உள்ளம் எங்க இல்ல, அந்த அமல்ல இல்லை. புரியுது அவன் சொல்றது? அப்படியும் நிலைகள் இருக்கின்றன. சரி, அப்ப இதுதான் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். உள்ளம் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ராக பிரதானமானதாக இருக்கிறது. அதே போன்று இதுல இவர் மின் ஃபவாயிதில் ஹதீஸ்ல சொல்லும் போது மூன்று விஷயங்களை சொல்றார். நாங்க பல விஷயங்களை பார்த்தோம். இதுல மூன்று விஷயங்கள்ல ஃபத்லு திக்ரில்லாஹி வல் ஹஸ்ஸு அலல் இக்ஸாரி மின்ஹு வ அன்னல் முதாவமத் அலைஹி மின் அஅஸமில் குர்பாத்தி இன்தல்லாஹ். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதுடைய சிறப்பு சொல்லப்படுது. அடுத்து என்ன? நாங்க அதிகம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தப்படுது. நாங்க அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பது ஆர்வப்படுத்தப்படுகிறது. அடுத்த அன்னல் முதாவமத் அலைஹி, அதில் நாங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து இருக்கணும். அல்லாஹ்வை நாங்க திக்ர் நினைவு கூறுதல் என்பது என்ன? தொடர்ந்து நமது வாழ்விலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆயிஷா எப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் போது எதுகுருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானி, எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். புரியுது அவங்க சொல்றது? அன்னல் முதாவமத் அலைஹி மின் அஅஸமில் குர்பாத்தி இன்தல்லாஹ். அப்ப இது எது? அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றுதான் இது. அல்லாஹ்விடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது என்பது முதலாவது சொல்றார். அடுத்து பாருங்க, கது யகூனு திக்ருல்லாஹி அஃதலு மின ஸதகத்தி வல் ஜிஹாத். சில பொழுதுகள்ல சதகா ஜிஹாதை விடவும் இது என்ன செய்யுது? சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பது இந்த செய்தி சொல்கிறது. மூன்றாவது, அல்லாஹு அஸ்ஸ வஜல் யதஃபல்லு பிஸ்ஸவாபில் கபீரி அலல் அமலில் யஸீர். அடுத்து ஒரு எளிதான அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குது? மகத்தான கூலி இருக்கிறது, மகத்தான கூலி உண்டு. ஆனால் நாங்கள் திக்ர்ல உயர்ந்த நிலை என்பது நமது உள்ளம் அதில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி என்ற பகுதி மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். சரி, அல் ஹதீஸ் சாதிஸ், ஆறாவது ஹதீஸ பாருங்க. ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி என்ற தலைப்பு போடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அன் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. இப்ப நபி அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அப்படிதானே? கேள்வி கேட்கிறாங்க. இது நாங்க ஒரு கற்பித்தல் முறையில ஒரு சிறந்த முறை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்கடா, ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. உங்கள யாருக்கு தனது செல்வத்தை விட தனது வாரிசுகளுடைய செல்வம் விருப்பத்துக்குரியதாக இருக்கும்? தன்னுடைய பொருளாதாரத்தை விட தன்னுடைய செல்வத்தை விட யாருடைய செல்வம்? அவரது மனைவி, அவரது பிள்ளைகள், அவரது பெற்றோருடைய செல்வம் யாருக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கும்? அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. காலு யா ரசூலல்லாஹ் மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி. சஹாபாக்களுடைய பதில் என்ன? சஹாபாக்கள் என்ன பதில் சொல்றாங்க? அதாவது எங்களை யாருக்கும் அப்படி இல்லை, எல்லோருக்கும் எதுதான் விருப்பமா இருக்கும்? அவருடைய பொருளாதாரம், அவருடைய செல்வம் தான் விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று பதில் சொல்றான். எல்லோரும் இதுதான் யதார்த்தம். ஒவ்வொருவருக்கும் எது விருப்பம்? தனது பொருளாதாரம். ஏன்னா இன்னொருத்தருடைய பொருளாதாரம் என்று சொல்லும் போது அதுக்கு என்ன வேணும்? அவரிடத்துல அனுமதி எடுக்க வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அவர் தருவார், தராமல் இருப்பாரு என்ற பொருளை அதை நாங்கள் விளங்கலாம் தானே? புரியுது அவன் சொல்றது? சரி, அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பதில் சொல்லும் போது فإن ماله ما قدم فإن ماله ما قدم ومال وارثه ما أخر. இப்ப அவருடைய பொருளாதாரம் எது? மா கத்தம்டா, அவர் முற்படுத்தியது. அவர் முற்படுத்தியது. فإن ماله ما قدم. முற்படுத்தியது என்ன விளக்கம் இங்க? அவர் தனது கபருக்கு என்ன செஞ்சிட்டாரு? தனது கபருக்கு, தனது மறுமைக்கு அதை முற்படுத்தி விட்டார். தனது கபருக்கு மறுமைக்கு முற்படுத்தியதுதான் எது? அவருக்குரியது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எதை பாதுகாத்து வைக்கிறாரோ, எதை சேமிக்கிறாரோ அது யாருக்கு தான்? அது வாரிசுகளுக்கு. இப்ப எதை நீங்க விரும்புவீங்கன்னு கேட்கிறான். இப்ப எதை கேட்கிறாங்க? எதை நீங்க விரும்புங்க? எப்படியான கேள்வின்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான கேள்வின்னு பாருங்க. எவ்வளவு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய
இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில இன்று நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய நிலை எப்படி இருக்குதுண்டா, அதாவது சிலர்கள் உலகத்தை கூட அவன் என்ன செய்யறான் இல்ல, அனுபவிக்கிறான் இல்ல, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேமிக்கிறான். அவன் அந்த பொருளாதாரத்தை, அவன் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அவனுக்கு அனுபவிப்பதற்கு கூட என்ன கிடையாது, நேரம் இல்லை. அவனுக்கு நேரம் கிடையாது என்ற அளவுக்கு என்ன செய்யறான், அவன் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான், உழைத்து கொண்டே இருக்கிறான். அதை நல்வழியில் செலவு செய்கிறானும் இல்லை. எனவே அருமையான சபை எவ்வளவு பெரிய நஷ்டவாளன் பாருங்க. எனவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, எதை நாம் முற்படுத்தினோமோ அதுதான் யாருக்குரியது, அவருக்குரியது. இப்ப நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சோம், என்ன, ஆதமுடைய மகன் எனது பணம் எனது செல்வம் என்று சொல்றான்டா, அவனுக்குரிய செல்வம் எது, அவன் உலகத்துல அனுபவிக்கிறானும் இல்லை. செல்வம் பாத்தீங்கன்னா என்னது, அனுபவிப்பதும் இல்லை. அடுத்து எதை முற்படுத்தினானோ என்ற ஹதீஸை நாங்க அதை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க இன்னொரு ஹதீஸையும் புரிந்து கொள்ள. எந்த ஹதீஸ் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குதே. இப்ப அவங்க மக்கால இருக்கும்போது நோய் வாய்ப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அவங்க அழுது கொண்டிருக்கும் போது ஏன் நீங்கள் அழ வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் எதை பயந்தாங்க, அதாவது ஹிஜ்ரத், மக்கால நாங்க இருக்கிறோம், இப்ப நாங்க மக்கால இருக்கும் போது நமக்கு மௌத்து விட்டால் ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காம போயிடுமே என்ற பயம். அதுக்குதான் அழுதான். எதுக்கு அழுதாங்க, அதாவது மக்கால இருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு இருக்கிறோம், இப்ப இந்த நேரத்துல நாம் மக்கால இருக்கக்கூடிய நிலையில் எமக்கு மௌத்து விட்டால் நமக்கு எதனுடைய நன்மை இல்லா போயிடும், ஹிஜ்ரத்துடைய நன்மை இல்லா போயிடும் தான் பயப்படுறாங்க. வேற எதுக்கும் பயப்படலவங்க, அதுக்காகத்தான் அழுதாங்க, கவலைப்பட்டாங்க, கண்ணீர் வெடிக்கிறார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் எப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதா, சஅதுக்கு யா அல்லாஹ் நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். அப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா, அவர் தனது என்ன செய்யறார், முழு சொத்தையும் அவர் வசியத் செய்ய பார்த்தார், முழு சொத்தையும் அவர் வசியத்து செய்வதற்கு விரும்புறார். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதுக்கு அனுமதி, பாதிய வசியத் செய்யறதுக்கு கேட்கிறார், அதுவும் ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. அப்ப என்ன, மூன்றில் ஒன்றும் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவும் அதிகம் தான் சொல்றாங்க. அதனாலதான் பலர் நான்கில் ஒன்று தான் சிறந்தன்னு சொல்லுவாங்க, மூன்றில் ஒன்றையும் என்ன செய்யறாங்க, அதிகம் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகளை நீங்க என்னது, பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் இல்லாமல் செல்வ நிலையில் விட்டு செல்வது என்பது என்னதான், அது சிறப்பானது, அது சிறந்தன்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸும் இந்த ஹதீஸும் முரண் கிடையாது, அது மீது என்ன முரண் கிடையாது. புரியுதவங்க சொல்றது. இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் சதகாக்களை தான தர்மங்களை செய்யாமல் சேமித்து வைங்கன்னு மார்க்கம் சொல்லல. நீங்க என்ன செய்யணும், நீங்க சதகாக்கள் தான தர்மங்களும் செய்ய வேண்டும். அதே போன்று நீங்க என்ன செய்யணும், உங்களோட சந்ததிக்குரிய அவர்களுக்கும் சேமிக்கணும். அதே மார்க்கம் என்ன செய்யல, தடுக்கல. அவர்களுக்கு நாங்க உண்ண கொடுக்கிறோம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் சதக்காவுடைய நன்மைகள் என்னது இருந்து கொண்டு இருக்கிறது என்ற ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இது ரெண்டும் என்ன கிடையாது, ஒரு முரண் கிடையாது. புரியுதா சொல்ற, ரெண்டும் எப்படி விளங்கணும் புரியுதா உங்களுக்கு, ரெண்டும் நாங்க எப்படி அதை விளங்க வேண்டும் என்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது இந்த ஹதீஸை நாம் விளங்க வேண்டும். இதுல ரசூலுல்லாஹ் மிக அழகாக இதை எடுத்து சொல்றாங்க. இதுல 3 அந்த ஃபவாயிதுகளை பாருங்க. மின் ஃபவாயிதில் ஹதீஸ், ஹதீஸுடைய பயன்கள் என்றும் உள்ளது. அல் மாலுல் ஹகீகி லில் இன்சான், மனிதனுடைய உண்மையான பொருளாதாரம், அவனுக்குரிய உண்மையான மால் என்பது ஹுவ அல்லதி யுகத்திமுஹு லினஃப்ஸிஹி கப்ல மௌத்திஹி, மௌத்துக்கு முன்னால் அவன் செய்யறான் தனக்காக சொல்லுங்க முற்படுத்தக்கூடியவைகள். இரண்டாவது அத்தர்கீபு ஃபி இன்ஃபாகில் மாலி ஃபி துருகில் மஷ்ரூஆ, இந்த ஹதீஸ் எதை ஆர்வப்படுத்துது என்றால் பொருளாதாரத்தை மார்க்கம் சொன்ன வழிகள் என்ன செய்யறது, செலவு செய்வதை ஆர்வப்படுத்துகிறது. புரியுது அவங்க சொல்றது. அதே போன்று தக்ரீபுல் அஹ்காம் அஷ்ஷர்இய்யா அன் தரீக் அஸ்ஸுஆல் லிதகூன அஜால் கபூல், அப்ப அது மாதிரி என்ன, மார்க்க சட்டங்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்ப கேள்வியை கேட்டு பதில் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இந்த முறை என்பது என்ன செய்யுது, விளங்குவதற்கு மிக எளிதான ஒரு அமைப்பாக இருக்கிறது என்ற அடிப்படை இந்த செய்திகள்லாம் இந்த ஹதீஸ்ல இருக்கு.
நாங்க இதுல 5வது ஒரு ஹதீஸ படித்தோம், 6வது ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸ் படித்தோம். 5வது ஹதீஸ நாங்க படிச்ச 5வது ஹதீஸ் எதை பற்றி பேசுது? எதை பற்றி பேசிய ஹதீஸ்? அல்லாஹுவை திக்ரு செய்தல், அதனுடைய சிறப்பை பற்றி சொன்ன ஹதீஸை நாங்க படித்தோம். சரி, 6வது ஹதீஸ் நாங்க எதை பற்றி படித்தோம்? எதை பற்றி? ஒருவர் வந்து தனக்காக எதை முற்படுத்துறது? தனது பொருளாதாரத்தை தனது கபருக்காக, மறுமைக்காக முற்படுத்துவது. அப்படிதான். இப்ப நாங்க ஒரு துவா ஓதுறோம். எந்த துவா? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அப்படிதானே? அப்ப செல்வம் உடையவருக்கு அந்த தல் ஜத்துக்கு என்ன செய்யாது? செல்வம் பயனளிக்காது. அப்படிதானே? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அப்ப அல்லாஹ்வை விட்டு விட்டு அது என்ன செய்யாது? ஒருத்தருக்கு அது பயனளிக்காது. உண்மையில் அது பயனளிக்க வேண்டுமாக இருந்தால், அவரது செல்வம் பயனளிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அதை மார்க்கம் சொன்ன விதத்துல அதை செலவு செய்தால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? அது பயனளிக்கும். அப்படி இல்லாம ஒருத்தர் என்ன நினைக்கிறான்? எனது செல்வத்தை வைத்து நான் என்னை காத்துக் கொள்வேன் அப்படி நினைக்கிறாங்களே. எனது செல்வத்தை வைத்து நான் என்னை என்ன செய்வேன்? நாளை மறுமையுடைய தண்டனையிலிருந்து என்னை காத்துக் கொள்வேன் என்றால் காத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்படித்தானே? அல்லாஹ் சொல்ல அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அபூ லஹப் விஷயத்தால் என்ன சொல்றான்? அவனுடைய செல்வம் அவன் சம்பாதித்து அவனுக்கு என்ன எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்? அவன் அல்லாஹ்வுக்கு எதிரியாகி விட்டான். அல்லாஹ்வுக்கு எதிரியாகி விட்டான். இவைகள் எதுவும் அவனுக்கு பயனளிக்க போவதில்லை. அது போன்றுதான் அருமையான சகோதரர் நினைப்பானாக இருந்தால், எனது செல்வத்தை வைத்து நான் என்னை காத்துக் கொள்வேன், எனது செல்வத்தை வைத்து நான் மறுமையில வெற்றி பெறுவேன்டா, அதுக்கு மார்க்கம் வழி சொல்லி இருக்கு. அந்த வழியில் வெற்றி பெறலாம். சரியா? ஹை. அடுத்து வாங்க அருமையான சகோதரர்களே, அல் ஹதீஸ் அஸ்ஸாபி, 7வது அந்த ஹதீஸை பொறுத்தவரையில அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال, இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, قال قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கூறினாங்க, அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இங்க வந்து அலா உஹ்பிருக்கும் என்ற வார்த்தை வருவதை பார்க்கிறோம். பிமன் யஹ்ருமு அலன் நார், பிமன் யஹ்ருமு அலன் நார், அதாவது நரகம் யாருக்கு ஹராம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? வபிமன் தஹ்ருமு அலைஹி நார், யார் மீது நரகம் என்ன செய்து ஹராம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்படி என்று கேட்டுவிட்டு, அலா குல்லி கரீபின் ஹையினின் சஹலின் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கரீபண்டா என்ன? நெருக்கம். அப்படிதானே? கரீபண்டா நெருக்கம். அதே போன்று ஹையின் என்று சொன்னாலும் என்ன? அதாவது மென்மையாக, மென்மையை சொல்லக்கூடியது. அதே போன்று சஹல் என்றாலும் என்ன? எளிமையை சொல்லக்கூடியது. இப்படியாக நடக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரிடத்துல மென்மை இருக்கும், அவரிடத்துல எளிமை இருக்கும். அதே போன்று அவரிடத்துல கரீப் நெருக்கம் என்று சொன்னா என்ன செய்யறது? விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த தன்மைகள், அந்த பண்புகள் இருக்கும் என்ற இந்த பண்புகளை ரசூலுல்லாஹ் ஒருவன் தன்னை நரகத்தை விட்டு காத்துக்கொள்ள, நரகம் அவனுக்கு ஹராமாகின்ற அளவுக்குள்ள பண்புகளாக சொல்கிறார்கள். ஹதீஸ்ல அந்த விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மின் ஃபவாயிதில் ஹதீஸ் அலா அலல் முஸ்லிமி அன் யகூன சஹலன் ஃபீ முஆமலத்திஹி, அலல் முஸ்லிமி அன் யகூன சஹலன் ஃபீ முஆமலத்தின் அர்த்தம் சொல்லுங்க. அதாவது பிறரோடுள்ள விஷயங்கள், பிறரோடுள்ள உறவாடல்கள், இவைகள் அவர் எப்படிதான் இருப்பாரு? மிக மென்மையாகத்தான் இருப்பார். சொல்ல கடுமையா இருக்க மாட்டார், கடுமையாக இருக்க மாட்டார். அதே போன்று கரீபம் மினன் நாஸ் யஅலஃபு வ யூலஃப், மக்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பார். என்ன? மக்களோடு அன்பாக இரக்கமாக இருப்பார். அந்த இரக்கம், அன்பு என்ற பண்புகள், அதன் மூலம் தானே மக்களை நாங்க நெருங்குறோம்னா அந்த பண்பு தானே. மக்களோடு நாங்க நெருக்கமா இருக்கிறது இதுதான். இந்த நல்ல அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்வது, இரக்கம் கொள்வது என்ற இந்த பண்புகள் தான். அதே போன்று அல் ஹஸ்ஸு அலல் முலாத்தஃபா வஸ்ஸுஹூலா வலீனில் ஜானிப். அப்ப இதுல எது ஆர்வப்படுத்தப்படுது என்றால் மென்மை, நாம் எளிமையாக நடந்து கொள்ளுதல், அன்பாக நடந்து கொள்ளுதல், இவைகள் தான் இது இந்த ஹதீஸ் வந்து ஆர்வப்படுத்தக்கூடிய விஷயம். அதே போன்று மகானத்துல் அஹ்லாக்கில் ஹசனா, அதாவது அந்த உயர்ந்த பண்புகளுடைய இடம், அந்தஸ்து மார்க்கத்துல. அப்ப அது வந்து நரகத்தை விட்டு கூட காக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
சொல்லுங்க. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடியது நாங்க பிறரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறரோடு உள்ள அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும், அது மென்மையாகவும் அது எளிமையாகவும் அவர்களை நாம் நேசிக்கக்கூடிய விதத்தில், அவர்கள் எம்மை நேசிக்கக்கூடிய விதத்தில் இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த பண்புகள் சாதாரணமானவைகள், ஒருவனை நரகத்தை விட்டு என்ன செய்யக்கூடியவைகள், தடுக்கக்கூடியவைகள், நரகம் அவனுக்கு ஹராமாகின்ற அளவுக்குள்ள உயர்ந்த பண்புகள், சிறந்த பண்புகள் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இத மார்க்கம் சாதாரணமாக சொல்லி அவ்வளவு ஆர்வப்படுத்தி மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸ்ல படிக்கின்றோம். இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய 7வது ஹதீஸ், அல் ஹதீசு சாபி. அடுத்த நர்மையான சகோதரர்களே, அல் ஹதீசு சாமின், 8வது ஹதீஸ். இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கடா, அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். அலா அதுல்லுக்கும், இப்ப நாங்க படிச்ச 3 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அலா உஹ்பிருக்கும், அலா உனப்பிஉக்கும், அலா அதுல்லுக்கும். பாருங்க, ஒன்றுல எப்படி வந்துச்சு, அலா உனப்பிஉக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா உஹ்பிருக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு அந்த வார்த்தை, அலா அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அல்லாஹ் என்ன செய்வான், அதை கொண்டு பாவங்களை அல்லாஹ் அழிப்பான், பாவங்களை அழித்து விடுவான், அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. வயர்ஃபஉ பிஹி தரஜாத், அந்தஸ்துகளை என்ன செய்வான், உயர்த்துவான், பதவிகளை உயர்த்துவான், அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி தாருங்கள் என்று என்ன செய்றாங்க சஹாபாக்கள் கேட்டவுடனே, இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரி, இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரி என்ன அர்த்தம், இஸ்பாகுல் வுது அலல் மக்காரி. இஸ்பாகுல் வுதுனா என்ன, வுது ஒருத்தர் என்ன செய்யறது, பரிபூர்ணமாக முழுமையாக செய்தல். அலல் மக்காரிஹன எங்க, அலல் மக்காரிஹன எங்க, வெறுப்பான தண்ணீரை ஒருத்தருக்கு என்ன செய்யுது, பிடிக்கிறதுக்கு வெறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல குளிரான நேரங்கள், அப்ப குளிரான நேரங்கள்ல ஒரு வுது என்ன செய்யறாரு, பரிபூர்ணமாக செய்கிறார், முழுமையாக செய்கிறார். எனவே இது சிறந்த ஒரு அமல், சிறந்த ஒரு அமல். எப்படிப்பட்டது, பாவங்களை அழிக்கக்கூடியது, அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியது. அப்ப நாங்க வுதுவை செய்யும் போது பரிபூர்ணமாக முழுமையாக செய்ய வேண்டும். இது பல ஹதீஸ்களை நீங்க வருவதை பார்க்கலாம். ஆனா வுதுவுல சிலர் என்ன செய்வாங்க, சரியாக கவனம் எடுக்காமல் செய்கின்ற போது அதனுடைய பரிபூர்ணத்துவம் என்பது இழந்துவிடும். அடுத்தது வகஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித், வகஸரத்துல் ஹுதா இலல் மசாஜித் என்ன அர்த்தம், மஸ்ஜிதுகளுக்கு நாங்க செல்லும் போது அதிகமான எட்டுக்களை வைத்து செல்றது. எட்டுக்களை என்ன செய்யலாம், ஒருத்தர் எட்டுக்களை நெருக்கி கூட வச்சு அப்படி போகலாம். எட்டுக்களை அதிகப்படுத்தல், அதிக எட்டுக்களை வைத்து செல்லுதல். அதிக எட்டுக்கள்ல இன்னொரு அர்த்தம் என்ன புரிஞ்சு கொள்ளலாம், தூரத்தில் இருக்குது, தூரத்திலிருந்து செல்கிறார், அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அடுத்து வந்திவாரு ஸலாத்தி பஅத ஸலா, வந்திவாரு ஸலாத்தி பஅத ஸலா, ஒரு தொழுகையை முடித்து இன்னொரு தொழுகை என்ன செய்வது, எதிர்பார்த்து இருப்பது. ஒரு தொழுகையை நாங்க முடித்து விட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறோம். இதுல நாங்க இதனுடைய சிறப்புகளை வேற ஹதீஸ்கள்லயும் படித்திருக்கிறோம். வேற என்ன படிச்சுக்கிறோம் இதுல சிறப்புகள். ஒரு தொழுகையை நாங்க தொழுதுட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறதுல உள்ள வேறு சிறப்புகள் என்ன தெரியும் உங்களுக்கு? மாவங்கள் மன்னிக்கிற விஷயம் இங்க வருது, இதே ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்படாத வேற விஷயங்கள். அவர் தொழுகையிலே இருக்கிறார், அப்படிதானே, தொழுகை எதிர்பார்த்து இருப்பார், எங்க இருக்கிறாரு, தொழுகையிலே இருக்கிறார் என்ற சிறப்பு இருக்குது. வேற மலக்குகளுடைய துஆ இருக்கிறது, அது முக்கியமான சிறப்பு. என்ன, தொழுகை எதிர்பார்த்து இருப்பவருக்கு மலக்குகளுடைய துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு என்று துஆ செய்வான், யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வாயாக, அருள் புரிவாயாக என்று இப்படி என்ன செய்வாங்க, மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருப்பாங்க. மலக்குகளுடைய துஆவின் சிறப்பை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறோம், நாங்க படிச்சிருக்கிறோம்.
மலக்குகளுடைய துவாவின் சிறப்பை நாங்க சொல்றதுக்கு எதை நாங்க ஆதாரமா சொல்லுவோம்? என்னென்ன உதாரணங்களை சொல்லுவோம்? இப்ப மலக்குகளுடைய துவாவுடைய சிறப்பை சொல்றதுக்கு நாங்க வேற என்ன ஹதீஸ்களை ஆதாரமாக கொண்டு வருவோம்? அந்த ஹதீஸ் எது? ஒரு சேவல் கூவுகிறது. சேவல் கூவும் போது ரசூலுல்லாஹ் எப்படி துவா செய்ய சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹ்வுடைய ஃபதுலை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏன் அந்த நேரத்தில் துவா செய்ய சொன்னாங்க? ஒரு மலக்கை அந்த சேவல் பார்த்து விட்டது, அதனால் கூவுகிறது. அப்ப அந்த சந்தர்ப்பம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்றால், மலக்குகளே ஒருத்தருக்கு துவா செய்யறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த ஹதீஸ் சொல்லலாம். வேற எந்த ஹதீஸ் சொல்லலாம்? மலக்குகளுடைய துவாவுடைய சிறப்பை நாங்க எடுத்து சொல்றதுல வேற எந்த ஹதீஸ் சொல்லலாம்? அந்த ஹதீஸ் நாங்க சொல்லலாம். இதுல இன்னொரு ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நீங்க இமாமோடு தொழுகையை தொழும் போது இமாம் ஆமீன் சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் என்ன செய்யுங்க? ஆமீன் சொல்லுங்கள். இத சிறப்பு என்ன சொன்னாங்க? மலக்குகளுடைய ஆமீனோடு உங்களுடைய ஆமீன், யாருடைய ஆமீன் ஏற்பட்டு விடுகிறதோ அவர் முன் செய்த பாவங்கள் செய்யப்பட்டு விடும், மன்னிக்கப்பட்டு விடும். முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. அப்ப இது என்ன சிறப்பு? இது அதோட நேர்பட்டால் என்ன கிடைக்குது? அவங்களோட ஆமீனோடு நேர்பட்டாலே எது கிடைக்குது? முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இவ்வளவு சிறப்பானவங்க யாரு? வானவர்கள், மலக்குகள். அவங்களோட துவா கிடைக்குதுண்டா, அவர்களுடைய துவா கிடைக்குது. அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதே போன்றுதான் சொன்னாங்க, முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மற்றொரு சந்தர்ப்பத்தை தொழுகையில சொன்னாங்க. அது எந்த சந்தர்ப்பம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் இமாம் என்ன செய்யறார்? சொல்றார். நீங்க என்ன சொல்ல வேணும்? கூலு ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லுங்க. அதுவும் அந்த மலக்குகளுடைய வார்த்தைகளோடு நேர்பட்டு விட்டால் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ் சொல்லுது. இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அதாவது மலக்குகளுடைய துவா கிடைக்கிற சந்தர்ப்பம் என்பது சாதாரணமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கும். மலக்குகளுடைய துவா ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பவைகள் நாங்க தேடி தேடி செல்ல வேண்டிய சந்தர்ப்பம். நாங்க அந்த சந்தர்ப்பங்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த சந்தர்ப்பம் அதிகப்படுத்திக் கொள்ளணும். எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ. ஏன் நான் அவங்களுக்கு சொல்றேன்டா, இந்த நிறைய தொழக்கூடிய சகோதரர்கள் கூட அவனோட நிலைமை எப்படி ஆகிட்டால், இகாம சொல்லும் போதுதான் என்ன செய்யறாங்க? போறான். இகாம சொல்லும் போதுதான் போய் சேர்ற மாதிரி. அது ஒரு தடவை 2 தடவை நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அது அப்படி என்ன செஞ்சுதான் அது வழக்கத்துக்கே வந்து விட்டது. அவங்களுக்கு ஒரு டைம் இருந்தா கூட, நேரம் இருந்தா கூட என்ன செய்யறாங்கல்ல? போறாங்கல்ல. இந்த சிறப்பு நாங்க தெரிஞ்சோம்டா சுப்ஹானல்லாஹ், நாங்க என்ன செய்வோம்? எங்களுக்கு எவ்வளவு நாங்க கொஞ்சம் முன்கூட்டி போய் மஸ்ஜிதில் உட்கார முடியுமோ உட்கார்ந்து நமக்கு மலக்குகளுடைய துவா என்ன செய்யும்? கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா தொழுகை எதிர்பார்த்து நாங்க அமர்ந்திக்கிறோம். வேற எந்த நோக்கம் அங்கல்ல, வேற எந்த ஒரு நியத்தும் இல்லை. தொழுகையை நாங்க எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமல் என்பது அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமல். மலக்குகளுடைய துவா கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இதுல நாங்க மிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, ஃபதாலிக்குமுர் ரிபாத், ஃபதாலிக்குமுர் ரிபாத். இது இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப இதுல முதல்ல சிறப்புகளை சொல்றாங்க. முதல்ல எத்தனை சிறப்பு சொன்னாங்க? 2 சிறப்பு. என்னென்ன சிறப்பு சொன்னாங்க? அல்லாஹ் அதன் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளை உயர்த்துறான். 3 அமல்கள். என்னென்ன அமல்கள் சொல்லுங்க? ஹதீஸ்ல 3 அமல்கள் என்னென்ன? வுதுவை பரிபூர்ணமாக செய்தல், அதிக எட்டுக்களை வைத்து நாங்க மஸ்ஜிதுக்கு செல்லுதல், நாங்க ஒரு தொழுகையை முடித்து இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து நாம் அமர்ந்திருத்தல் என்ற இந்த 3 அமல்கள். இதை சொல்றாங்க ஃபதாலிக்குமுர் ரிபாத். ஃபதாலிக்குமுர் ரிபாத் என்றா இதுதான் என்ன? உறுதிமிக்க செயல்கள். இதெல்லாம் என்னது? உறுதிமிக்க காரியங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதெல்லாம் உறுதியான உறுதிமிக்க செயல்களாக சொல்றாங்க. உண்மையில் இதற்கெல்லாம் யாருக்கு பாக்கியம் கிடைக்குதோ, அல்லாஹ் இந்த அமல்களை எளிதாக்குகிறான, உண்மையில் அவங்க பாக்கியவான்கள் தான். இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபவாயிதில் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய ஃபவாயிதுகள்ல அக்கீது அலா இத்மாமில் வுது, அந்த வுதுவை நாங்க பரிபூர்ணமாக செய்வதற்கு என்ன செய்து மார்க்கம் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை, அழுத்தத்தை கொடுக்குது. குல்லி உதுவின் ஹக்கஹு மினல் மா. நாங்க ஒவ்வொரு அந்த உதுவுடைய உறுப்பையும் கழுவும் போது செய்யணும். அது முறையாக, அது சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கழுவ வேண்டும், அதற்குரிய தண்ணீரை கொண்டு. ஹாசத்தன் இந்தல் மகாரி, குறிப்பாக இப்ப
குளிரான சந்தர்ப்பங்கள், கசித்தத்தில் பர்த், குளிராக இருக்கலாம், அல்லது உடல்ல ஏதாவது வலிகள் இருக்கலாம், உடல்ல ஏதாவது வலிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக கூட இருக்கலாம். அவை அப்படியான நேரங்கள்ல உதுவை என்ன செய்வது, பரிபூர்ணமாக செய்வது. இரண்டாவது என்ன, அல் ஹஸ்து அல் இக்ஸாரி மினல் திஹாபி இலல் மசாஜித் லிஇத்ராக்கில் ஜமாஅத். எனவே மஸ்ஜிதுக்கு நாங்க என்ன செய்வது, அதிகமாக மஸ்ஜிதுகளுக்கு செல்வது, ஜமாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு இதுக்கு உள்ள சிறப்பு இருக்கிறது. அடுத்து மூன்றாவது அல் ஹஸ்து அல இன்திதார் ஸலா பஅத ஸலா. ஒரு தொழுகை முடித்துவிட்டு மற்றொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது, மஸ்ஜிதில் நாங்கள் உட்கார்ந்து ஃபர்தான தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது அந்த கிடைக்கக்கூடிய சிறப்பு அதுவும் இதில் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நாங்கள் இன்றைக்கு படித்த இந்த ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ்கள்ல நாங்கள் என்னென்ன பயன்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை என்ன செய்வோம், கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். நாங்கள் படித்த ஹதீஸ்கள்ல இன்றைக்கு நீங்கள் பொதுவாக நாங்கள் இன்னைக்கு படித்த ஹதீஸ்கள்ல பொதுவாக நான் இன்று இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன், இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டேன் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்திகள் சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொருத்தரும். நான் இன்றைக்கு இந்த பாடத்திலிருந்து இந்த செய்தியை கற்றுக்கொண்டேன், இந்த செய்தியை எடுத்துக்கொண்டேன் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்க பாப்போம். முதல்ல யார் சொல்றீங்க? குளிரான காலத்தில், குளிரான சந்தர்ப்பங்கள்ல ஒரு உதுவை என்ன செய்யறது, முழுமையாக பரிபூர்ணமாக செய்தல் அப்படி என்ற அந்த சிறப்பான விஷயத்தை நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லுங்க. அதாவது நாம் தொழுகையை எதிர்பார்த்து என்ன செய்யறது, அமர்ந்திருத்தல், அந்த நியத்தை, வேற நியத்து கிடையாது, வேற யாரையும் சந்திக்கிற நியத்தோ அது எதுவும் கிடையாது. அங்க ஒரே நியத்தை, எந்த நியத்தை அறிக்கணும், தொழுகையை எதிர்பார்த்து இருத்தல் என்ற நியத்து மாத்திரம்தான் அங்கு இருக்க வேண்டும். அந்த நியத்தோடு உதுவோடு இருக்கிறார், அந்த நியத்தோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த சிறப்பு உண்டு. சரி, வேற சொல்லுங்க. அதாவது திக்ரு செய்யும் போது திக்ருல நமது உள்ளம் என்ன செய்யணும், அந்த திக்ரில் இருக்க வேண்டும். அதுதான் திக்ருல உயர்ந்த நிலை. திக்ருல உயர்ந்த நிலை இதுதான். நமது உள்ளமும் அதில் இருக்கக்கூடிய அமைப்பில், உள்ளம் வெளியில போகத்தான் செய்யும், திரும்ப என்ன செய்யும், நாங்க அதை கொண்டு வர, உள்ளம் வெளியில போகத்தான் செய்யும், அந்த உள்ளத்தை நாங்க திரும்ப கொண்டு வர வேண்டும். எனவே திக்ருடைய விஷயத்துல, திக்ருடைய உயர்ந்த நிலை, ஒருவருடைய நாவு, உள்ளம் அதில் என்ன செய்யுது, தொடர்பட்டதாக இருக்கக்கூடியது என்ற ஒரு விஷயம். சரி, வேற சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல மாஷா அல்லாஹ் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன அந்த 3 விஷயங்கள், இதில் நாங்கள் குறிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாங்கள் யாரும் பாடங்களை குறிப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. ரைஜா என்ன செய்யணும், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். என்ன விஷயம், அவங்க 3 இடங்கள்ல உங்களோட உள்ளத்தை நீங்க செக் பண்ணுங்கன்றான். ரைஜா 3 இடங்கள்ல உங்களோட உள்ளத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதாவது நீங்க பரிசீலிக்க வேண்டிய இடங்கள். உண்மையில கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அந்த 3 விஷயத்த கொஞ்சம் நாங்க எங்களோட கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. எப்படி தொழுகையில எமது உள்ளம் எந்த அளவு தொழுகையில இருக்குது, எத்தனை வீதம் இருக்குது நமது தொழுகையில, தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை தொழுகையில எமது உள்ளம் இருக்கக்கூடிய அந்த நேரம் அளவு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எனவே ஏன் நீங்க இந்த பிரச்சனை என்று சொன்னால் என்ன, நமக்கு இந்த உலகம் பெரிதாகிவிட்டது, உலக வாழ்க்கை, உலகத்துடைய ஆடம்பரங்கள், அலங்காரங்கள் எல்லாம் பெரிதாகிவிட்டது. அதனால எது சிறுமையாக இருக்குது, எது இந்த இபாதத்தில் உள்ள கவனங்கள். அப்படிதானே, நாங்க தொழுகை என்பது நறுமையான சகோதரர்களே நமக்கு நமது கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியது, கவலைகளை எல்லாம் இல்லாமலாக்கூடியது, அது கண் குளிர்ச்சி. அது ரசூலுல்லாஹ் நிம்மதி என்றான். அது என்ன சொல்றாங்க, தொழுகை என்பது நிம்மதி. ஆனா இன்றைக்கு என்ன, அவன் உள்ள பிரச்சனை எல்லாம் அவன் தலையில போட்டு எதுல அவன் கவனம் செலுத்துறான், இல்லை அந்த இபாதத்துல கவனம் செலுத்தாமல் இருக்கிறான். பாருங்க எவ்வளவு ஒரு வேறுபாடுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க நாம் அந்த தொழுகையில சரியாக கவனிக்கும் போது, தொழுகையில கவனம் எடுக்கும் போது அது நமது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு தரும். அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னதான், அதாவது உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்றா எங்க பிரச்சனை, உங்களோட தொழுகையில பிரச்சனை இருக்குது என்றுதான் சொல்றான். உங்களோட தொழுகையில் பிரச்சனை இருக்கிறது. அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, இப்ப நாங்க தொழுகையில கொஞ்சம் கவனம் எடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம்
முன்கூட்டி போய் அமர்ந்து நாங்க சுண்ணத்தை தொழுது பரல எதிர்பார்த்து இருப்பதும் என்னதான் நமது உள்ளத்தை நாங்கள் அதுக்கு தயார்படுத்துறோம். நாங்கள் அவசரமா போயிட்டு சேரும் போது அந்த நிலை வருமா? வராது. எனவே நாங்கள் தொழுகையில நமது உள்ளத்தை நாங்கள் கட்டாயம் நாங்கள் செக் பண்ணணுங்கிற தொழுகையில உள்ளம் இருக்கு. அடுத்து நாங்கள் அதுல என்ன சொன்னாங்க இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், குர்ஆனை ஓதும் போது எந்த அளவு குர்ஆன்ல உள்ளம் இருக்குது, எந்த அளவு குர்ஆன்ல உள்ளம் இருக்குது. சஹாபாக்களுடைய கூற்றுல மிக பிரபலமான ஒரு கூட்டு தான் என்ன, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கூட்டு நான் நினைக்கிறேன். அதாவது லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும். அப்படிதானே? உங்களோட உள்ளங்கள் தூய்மையாக விட்டால் உங்கள் ரப்புடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க அதாவது நிறைவடைய மாட்டீங்க. அவ்வளவு உங்களுக்கு என்ன அது தந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இன்பத்தையும் ஆசையும் ஆர்வத்தையும். அப்ப குர்ஆன் நீங்க ஓதும் போது உங்களோட உள்ளத்தை நீங்க பார்க்க. அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்ன? திக்ர். அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது திக்ரில் உங்களோட உள்ளம் இருக்கிறதா? அல்லாஹ்வை நாங்க இந்த 3 இடங்கள் மாஷா முக்கியமான ஒரு செய்தி. அது போன்று சொல்லும் நாங்க படிச்ச விஷயங்கள வேறு சொல்லுங்க பாப்போம். அதாவது நாங்க இப்ப இமாம் வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டால் நீங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லாம நீங்க என்ன சொல்லுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்க மௌமூம்கள். அப்படி சொல்லும் போது அது மலக்குகளுடைய அந்த வார்த்தைகளோடு நேர்பட்டு விடும். அப்போது உங்களோட முன் செய்த பாவங்கள் செய்யப்படும், மன்னிக்கப்படும் என்ற ஒரு விஷயம் படிச்சோம். சரி, வேற சொல்லுங்க சொல்லாங்க. நாங்க இன்னைக்கு இந்த பாடத்துல படிச்ச ஒரு விஷயம் சிறந்தனா அந்த திக்ரை பத்தி அவங்க விளக்கம் தந்ததானே. நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள வேணும்ன்றது. ஏன்னா எல்லா வணக்கத்துல நோக்கம் என்னதான்? திக்ரு தான். எல்லா வணக்கத்துடைய நோக்கமும் அல்லாஹுவை திக்ரு செய்வதுதான். புரிஞ்சவன் சொல்றது திக்ரு தான். எனவே நாங்க எந்த ஒரு வணக்கத்திலும் திக்ரு எந்த அளவு செல்வாக்கு செலுத்துதோ அந்த அளவுக்கு அந்த வணக்கம் சிறப்பு. புரிஞ்சவன் சொல்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இப்ப தொழுகையை முடிச்சுட்டு வரவங்க எப்படி திரும்பி வராங்கன்னு 10 ஒன்றும். அப்ப இதெல்லாம் ஏன் இந்த வேறுபாடு வருது? அவர் தொழுகையில் எந்த அளவு அவர் கவனம் செலுத்துறாரு, எந்த அளவு அந்த தொழுகையை முறையாக நிறைவேற்றாரு என்ற விஷயம் இருக்குதானே. ஒவ்வொரு வணக்கத்துல நீங்க எடுத்தீங்கன்னா எந்த அளவு அந்த திக்ர் என்பது அந்த வணக்கத்தில் இருக்குது, அதை நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ஒருத்தர் உம்ராக்கு போறார். உம்ராக்கு போற எல்லாருக்கும் ஒரே அளவு நன்மை கிடைக்கும் சொல்ல முடியுமா? ஒருத்தர் உம்ரா செய்யறார், உம்ரா செய்யும் தவாஃப்ல இருக்கும் போது ஃபுல்லா திக்ர்ல இருக்கிறார். தவாஃப்ல இருக்கும் போது நிறைய திக்ர் செய்யறார், நிறைய துவா செய்யறார். இன்னொருத்தர் தவாஃப் செய்யறாரு, என்ன செய்யறாரு? அவர் மொபைல் தான், இப்படிதான் போறார். அப்படி சுத்தி கொண்டு இருக்கிறாருண்டா 2 மொண்டா இல்ல, 2 மொண்டாவாது. புரியுது அவன் சொல்றது. அப்ப எனவே அங்க அவர் அந்த அமலை செய்யும் போது அவர் என்ன செய்யறாரு? திக்ரோடு செய்யறாரு, அல்லாஹ்வோட நினைவோடு செய்யறாரு. இப்படிதான் ஒவ்வொரு அமலும், நீங்க எல்லா அமலும் இப்படித்தான். ஒவ்வொரு அமலிலும் அவருடைய ஈடுபாடு, அதுல எதெல்லாம் அதுல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் எந்த அளவு கூடுதலா செய்யறாரு, ஆர்வப்படுத்த, இது இப்படி வேறுபடும். இது நாங்க கவனிக்கிறோம். எல்லா அமல்களையும் இது நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரியுது சொல்றது? ஹைர், அது ஒரு விஷயம் சொன்னீங்க. வேற அதாவது ரசூலுல்லாஹ் இங்க சொன்ன விஷயம் என்னவென்றால், எந்த அளவு நாங்க என்ன செய்யறது, மக்களோடு மிக எளிமையாக மென்மையாக ஒரு சகிப்புத்தன்மையோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்கிறாரோ அது அவரை நரகத்தை விட்டு என்ன அவர் பாதுகாக்கப்படுவதற்கு, நரகம் அவருக்கு ஹராமாக்கப்படுவதற்கு காரணமாக அந்த பண்பு இருக்குது என்று சொன்னாங்க. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. புரியுது அவன் சொல்றது? அந்த செய்தி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க தொழுகையை பொறுத்தவரையில அந்த முனாஃபிக்குகளுடைய தொழுகை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சில விஷயங்கள். அப்படியான தொழுகையை நம்ம தொழுகைகள் செஞ்சிடக்கூடாது, அமைந்து விடக்கூடாது. தொழுகையில் நாங்கள் மிக உற்சாகமாக ஆர்வமாக ஒவ்வொன்றையும் நாம் அதை செய்ய அதற்குரிய நேரத்தை கொடுத்து இந்த மாதிரி என்ன செய்யணும், அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்ப தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய தொழுகை எப்படித்தான் இருக்க வேண்டும்? மிக உயர்ந்ததாக, ஒரு பரிபூர்ணத்துவம் மிக்கதாக ஒரு மூமினுடைய தொழுகை இருக்க வேண்டும். அதுல ஒரு நிஃபாக்குடைய தன்மைகள் அந்த தொழுகையில இருக்கக்கூடாது ஒரு மூமினுடைய தொழுகையில என்ற விஷயத்த படிச்சோம். மாஷா அல்லாஹ். வேற சொல்லுங்க பாபு. அவனுக்கு பயனளிக்கக்கூடிய இல்லையா, அவனது மௌத்துக்கு மரணத்துக்கு பிறகு அவனுக்கு பயனளிக்கக்கூடிய செல்வம் தான் உண்மையில் என்னது, உண்மை அவனுக்குரிய செல்வம், அவனுக்குரிய செல்வமாக இருக்கிறது.
அவனது மௌத்துக்கு பிறகு அவனது கபரில் அவனது மறுமையில் அந்த செல்வம் அவனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. அவனுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது. இப்படி வந்துவிடக்கூடாது, அவனுக்கு எதிராக அது அமைந்து விடக்கூடாது, அவனுக்கு அவைகள் சாதகமாக அமைந்துவிடும் என்ற விஷயம். மாஷா அல்லாஹ். வேற இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயங்கள் சேமிப்பு அவசியம். அந்த 2 ஹதீஸ் நாங்கள் எப்படி புரிய வேணும் என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் விளங்கப்படுத்தணும். ஏன்னா வாரிசுகள் அவர்களுக்கு அவங்க நாங்கள் என்ன செய்யறது, ஏழையாக விட்டு செல்லக்கூடாது என்ற விஷயத்த என்ன சொன்னாங்க, அதையும் நமக்கு சொல்லி தந்தாங்க என்பதையும் புரிந்து கொள்ள. ஹைர். வேற அதே போன்று நாங்க வக்ஃபில் அதை வந்து வசியத்து செய்யுது. இப்போ வசியத்துனா நாங்க வாரிசுகளுக்கு வசியத் செய்ய முடியாது. இப்போ வாரிசு அல்லாதவர்களுக்கு வசியத்து செய்கின்ற போது அந்த வசியத்து செய்யறதுல ரசூலுல்லாஹ் வழிகாட்டல் தான் 3இல் 1 அதிகம்தான் என்று சொன்னாங்க. அதை வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க, என்ன சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கெல்லாம் என்ன 4இல் 1 சிறந்தது என்று சொன்ன அந்த செய்தியை நாங்க அதுல படிச்சோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் இன்றைய இந்த வகுப்புல வேற ஏதாவது சொல்ல இருக்கீங்களா? யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த திக்ர ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க, சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ, சூரியன் எதன் மீதெல்லாம் படுதோ அவைகளை விட அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன மிக விருப்பத்துக்குரியவைகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த திக்ரை பற்றி சொல்லும் போது. அது அந்த விஷயம். ஹைர். வேற எதுவும் இருக்குதா? அதாவது நாங்க தொழுகையை பொறுத்தவரையில அந்த தொழுகையை ஒரு மூமினுடைய தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லும் போது நீங்க சொன்ன அந்த கருத்து இருக்கிறது. ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எனவே நறுமையான சொன்னாங்க, இன்றைய ஹதீஸ்கள் நாங்கள் படித்த ஹதீஸ்கள்ல பல விஷயங்கள் நாங்கள் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். எனவே இன்றைய வகுப்பு நாங்கள் என்ன செய்வோம், இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.